நம்மளோட வீட்டில் சின்ன குழந்தைங்கள்டருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் இளைய தளபதி விஜய் தெரியாதவங்களும் அவங்களை பிடிக்காதவங்களும் யாராலையுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட விஜய் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவரோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி 30 வருஷத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் நினச்சிட்டு இருக்காரு. அவரோட வேற ஒரு பரிமாணமான இந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வேற லெவல்னே சொல்லலாம். ஒவ்வொரு டிவி ஆட்ஸையும் அவர் மெனக்கெட்டு யூனிக்காக எடுத்து நடிச்சிருந்திருப்பாரு. சினிமாவில் சிங்கிள் ரோல் தாண்டி ஏதாச்சும் ஒரு படத்தில் டியூல் நடிச்சுனாவே டபுள் ஆக்ட் சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் வரும்பொழுது அவர் சிங்கிள் டியூலை தாண்டி ட்ரிபிள் ஆக்ட்மே கூட நடிச்சிருந்திருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம இளைய தளபதி என்னென்ன டிவி ஆட்ஸுக்கு நடிச்சிருக்காரு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்மளோட தளபதி விஜய் ஸ்டார்டிங் டைம்ல கொக்கோகோலா டொக்கமௌண்ட் நிறைய ஆடுக்கு நடிச்சிருந்தாரு. என்னதான் அந்த ஆடுக்கெல்லாம் நடிச்சிருந்தாலும் ஜோஸ் ஆல்காஸ் ஜுவல்லரிக்கு தான் அவர் நிறைய ஆட் பண்ணி கொடுத்திருந்தாரு. அப்படிப்பட்ட இந்த விளம்பரத்துல நம்ம தளபதி விஜய் கூட தலைவாசல் விஜய் மட்டும் நிறைய பேர் நடிச்சிருந்திருப்பாங்க. சார் நிறுத்துங்க சார். அவர் பண்ணல, நான் தான் சார் பண்ணேன். அவரை விட்டுருங்க. விஜய் நீயா? யாரு? அவரை விட்டுருங்க. விஜய், நீங்க தான் ஹீரோ, உண்மையான ஹீரோ. இது தங்கமான உறவு. ஜோஸ் ஆலுகாஸ். நம்மளோட விஜய் சினிமாவில் மட்டும் இல்லாமல் ஆட்ஸில் நடிக்கப்பவும் கூட ஒரு பெரிய ஃபேமிலி பட்டாளத்தை கவர் பண்ணி நடிச்சிருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட இந்த ஆட் 2012 ஜோஸ் ஆல்காஸ்க்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது என் தாத்தாவோட அன்பு இல்லம். நிறைய உறவுகள், நிறைய பாசங்கள். இது என் செல்ல பாட்டி. அவங்க ட்வின் வண்டர்ஸ். அவரு ஆன்டிக் மாமா. இல்ல இல்ல இல்ல, கோபால் மாமா. கோபால் மாமா. மல்லிகா அக்கா சமையல் ராணி. இது கோமலமா. அஞ்சு மஞ்சு. அருண் வருண் சோனு மீனு ஆஷா நிஷா. இவ்ளோ சொந்தங்களா உங்களுக்கு? சொந்தங்கிறது தங்க மாதிரி. எவ்வளவு இருக்கோ அவ்வளவு சந்தோஷம். தளபதி விஜயோட துப்பாக்கி படம் வந்த டைம்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிச்சிருந்துச்சு. அந்த துப்பாக்கி படம் முடிச்ச கையோட அந்த டைம்ல ரிலீஸ் ஆன ஆட் தான் இந்த ஆட். இந்த ஆட்ல தளபதி விஜய் கூட அவங்களோட ஸ்பெஷல் பர்சன் சோபாமாவும் நடிச்சிருந்திருப்பாங்க. என்னடா மா, இன்னைக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றப்ப என்னாச்சு தெரியுமா? நான் என் ஃபேன்ஸுக்கு ஆட்டோகிராஃப் போடும்போது சைட்ல இருந்து ஒரே சிரிப்பு. யாரான்னு திரும்பி பார்த்தா தங்கம் போல ஒரு பெண் குழந்தை. நான் சின்ன வயசுல பண்ண மாதிரி அம்மாவோட ஜிம்மிக்கு ஆட்டி விட்டு விளையாடிட்டு இருந்தா. அப்படியே சென்டிமெண்ட் ஆயிட்டம்மா. அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிக்கும் போது, அண்ணா குழந்தைக்கு ஒரு பேர் வைங்கண்ணா. நான் எப்படிமா ப்ளீஸ். என் இதயத்தை தொட்ட அந்த செல்லத்துக்கு நான் என்ன பேர் வைப்பேம்மா? ஷோபா எங்க அம்மாவோட பேரு. தங்கமான உறவுகள் அளந்து பார்க்க முடியாது. ஜோஸ் இது ஜஸ்ட் ஒரு டிவி ஆட மட்டும் இல்லாம உண்மையாலுமே ஃபேமிலிக்கும் அம்மாவுக்கும் ஒரு சென்டிமெண்ட் ஆடாவே அந்த டைம்ல இருந்துச்சு. தமிழ்ல வேலைக்காரன், சூப்பர் டீலக்ஸ், மாமன்னன், விக்ரம்ல நடிச்சிருந்து நம்ம எல்லாரும் மனசுலயும் ஸ்ட்ராங்கா தன்னுடைய வேற லெவல் நடிகன்னு ப்ரூவ் பண்ணியிருக்க ஃபகத் ஃபாசில் அப்பவே தளபதி கூட ஜோஸ் ஆலுகாஸ் ஆட் நடிச்சிருந்தாரு. 2014 ஜோஸ் ஆலுகாஸ்க்காக சூப்பரான ஸ்கிரிப்ட்ல தளபதி நடிச்சிருந்திருப்பாரு. தாமஸ், நாங்க வாழ்றதே உன் டீல தான்டா. ப்ரோ, நாளான்னைக்கு அனிஃபா தங்கச்சி கல்யாணத்துல கச்சே சும்மா தூள் பறக்கணும். அண்ணா கிஃப்ட் வாங்கணும்ல, முதல்ல டீ காசு கொடு. நம்ம ட்ரெயினிஸ்ரா. எங்கெல்லாமோ ட்ரை பண்ணேன், பணம் கிடைக்கல. கிட்டார் என்னன்னா
கிஃப்ட்டுக்காக உயிருக்குறான கிட்டாரே வித்துட்டாரா? வித்தியாசங்கள் நம்பிக்கைகளில் மட்டும், உறவுகள் என்றும் தங்கம் போல. ஜோஸ் ஆலுகாஸ், இது தங்கமான உறவு. 2015 தளபதியோட ஜோஸ் ஆலுகாஸ்க்காக வந்த அடுத்த ஆடு தான் இந்த ஆடு. என்னதான் ஒரே ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட்டடாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாலும் ஒவ்வொரு ஆடுலையும் அதோட மேக்கிங் ஸ்டைலும் அதோட டயலாகும் டச்சிங்காக பண்ணியிருந்திருப்பாங்க. மூர்த்தி எங்க மேல? என் பொண்ணு IAS பாஸ் பண்ணிட்டா, அதான் சாரை பார்த்து ஸ்வீட் கொடுக்கலான்னு. இன்னைக்கு மேடம் பர்த்டே இல்ல, அதான் சார் கொஞ்சம். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங். ஜோஸ் ஆலுகாஸ் போங்க. ஓகே சார். சார் என் பொண்ணு. ஒரு நிமிஷம். ஹலோ. யா சார் பேக். மூர்த்தி சார் இதுல எது நல்லா இருக்கு? அம்மாக்கா சார், இது நல்லா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கிஃப்ட் வாங்குறவங்க மட்டும் இல்ல, கொடுக்குறவங்களும் சந்தோஷப்படணும். சார் லெஃப்ட்ல போங்க. என்ன மூர்த்தி, வீட்டுக்கு வழி மறந்துட்டீங்களா? நமக்காக நம்மளோட இருக்கிறவங்களும் நமக்கு சொந்தம் தானே. ஜோஸ் ஆலுகாஸ், இது தங்கமான உறவு. ஒவ்வொரு படத்துலையும் கேரக்டர் மற்றும் பர்சனாலிட்டி வைஸ்ல விஜய் அவரோட கேரக்டரை ரொம்பவே இம்ப்ரூவ் பெட்டரா காட்டிட்டே இருந்திருப்பாரு. அந்த மாதிரி விதத்துல துப்பாக்கி படத்துல அவரோட கேரக்டரும் சரி அவரோட பர்சனாலிட்டி வைஸும் சரி சூப்பரான ஹேர் கட்ல ஃப்ரெஞ்ச் பேலாம் வச்சுக்கிட்டு ரொம்பவே ஸ்டைலிஷா இருந்திருப்பாரு. அதே ஸ்டைலிஷா நான் கேட்ட பேர் நடிச்சதுதான் இந்த ஜோஸ் ஆலுகாஸ் ஆட். கௌதம் வாசுதேவன் இயக்கி தனுஷார் நடிச்சிருந்த எண்ணி நோக்கி பாயும் தோட்டத்தில் ஹீரோயின் நடிச்சவங்க தான் மேகா ஆகாஷ். அந்த படம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்தாலும் 2012 தளபதியோட இந்த ஆட்ல அவங்களுக்கு தங்கச்சியா நடிச்சிருந்திருப்பாங்க. ஹோட்டலுக்கு போனா கேஷியர் கேட்பாரு எத்தனை இட்லி வேணும்னு. ஆனா அம்மா அப்படியா, வயிறு நிறைய சாப்பிடுன்னு வாய் நிறைய சொல்லுவாங்க. சில பேர் 100 ரூபா ஆகும். வாங்க சார், நம்ம வண்டியில போலாம், மீட்டர் போதும். 100 அடி எக்ஸ்ட்ரா போறதுக்கு மீட்டருக்கு மேல கேட்பாங்க. ஆனா அப்பா அப்படியா, மேட்சுக்காக 100 கிலோமீட்டர் போகணும்னா கூட தயங்காம கூட்டிட்டு போவார்ல. ஒரு பொருளை வாங்கும் போது நமக்கே டவுட், என்னோட அளவு சரியா இருக்குமான்னு. ஆனா தங்கச்சியை ஆசீர்வாதம் பண்ணும்போது எவ்வளவு நேரம் கால தொடுதுன்னு அன்பாலும் தான் பார்ப்போம். வியாபாரத்துக்கும் உறவுக்கும் வித்தியாசம் இருக்கு. வியாபாரம் வெளியே, உறவு உள்ள. தளபதியோட ஜில்லா படத்துல சூப்பரான பேர்ல பர்சனாலிட்டியா ஹேண்ட்ஸமா நடிச்சிருப்பாரு. அதே கெட்டப்ப நடிச்ச ஆடு தான் இந்த ஜோஸ் ஆலுகாஸ் ஆட். எத்தனையோ வித்தியாசம். மொழி, மதம், பழக்கம், விருப்பம், நம்பிக்கை எல்லாத்துலயும். ஆனா தங்கத்துல மட்டும் வித்தியாசமே இல்லைங்க. யார் கையில இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஜொலிக்கும். அப்ப நான் கேக்குறேன், நமக்குள்ளேயும் கொஞ்சம் தங்கம் இருந்தா நமக்குள்ள வித்தியாசம் இல்லை தானே? ஜோஸ் ஆலுகாஸ், இது தங்கமான உறவு. டைரக்டர் AL விஜய் தளபதி விஜய் மற்றும் அமலாபாலை வச்சு டைரக்ட் பண்ண படம் தான் தலைவா. தலைவா படத்தின் பொழுதுதான் அமலாபாலும் AL விஜயும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தலைவா படத்தை ரிலீஸ்க்கு அப்புறமா தளபதி விஜய் வச்சு அமலாபால் கூட AL விஜய் இந்த ஆடை டைரக்ட் பண்ணி கொடுத்திருந்தாரு. சொல்லுமா, எங்க இருக்கீங்க? லேண்ட் ஐட்டமா வந்துட்டு இருக்கேன். ஓ, வெட்டிங் ஆனிவர்சரி ஒரு விஷ் கூட பண்ணல. ஹாப்பி ஆனிவர்சரி. கல்யாணம்ன்றது ஒரு நாள் சந்தோஷம் இல்ல, வாழ்நாள் சந்தோஷம். சுபமாங்கல்யம் பை ஜோஸ் ஆலுகாஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தளபதி விஜய் ஜோஸ் ஆலுகாஸ்க்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பண்ணி கொடுத்த ஆட்ஸோட கலெக்ஷன்ஸ். இதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜயோட டொக்கமா ஆட்ஸை பார்க்கலாம்.
துப்பாக்கி உண்மையாவே ஏஆர் முருகாஸ் டைரக்ட் பண்ண துப்பாக்கி படம் மெகா பிளாக் பஸ்டர்னு சொல்லணும். அப்போ ஹாரிஸ் ஜெயராஜோட இந்த பிஜிஎம் தான் டொக்கமாக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சிங்கிள் ஆக்ட்ல மட்டுமே சினிமாஸ்ல பண்ணிட்டு இருந்த தளபதி விஜய் ஒரு டெலிவிஷன் ஆடுக்காக டபுள் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அப்படிப்பட்ட ஆடு தான் இந்த டொக்கமா ஆடு. சார் கூப்பிட்டேன், லைன் பிஸியா இருக்கு. கனெக்ட் ஆன ஒன்று சொல்லுங்க. ஓகே சார். உங்களை எங்கேயாவது ட்ராப் பண்ணவா? தேங்க்யூ. கொடுங்க. ஆஃப்டர் யூ. சார் நியூயார்க் நம்ம கால் ரிட்டர்ன் பண்றாங்க சார். சாரி, ஹேவ் டு கோ. ஸோ உங்களை எங்கேயாவது ட்ராப் பண்ணவா? கொடுங்க. ஒன்னு எதிர்பார்க்கிறப்போ ரெண்டு கிடைச்சா நல்லது தானே. அதாவது ஒரே கல்லுல ரெண்டு மாங்க. அந்த டைம்ல இந்த ஆட் கூட தளபதி விஜயோட ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்ற இந்த டயலாகும் ஃபேமஸ் ஆயிருந்துச்சு. 9042352994 90423529 9023 9042352994 ஓகே 9042352994. ஏய் இன்னும் ஃபினிஷ் பண்ணவே இல்ல அதுக்குள்ள. 9042352994. தேங்க்யூ பாஸ். நீங்க ஒன்னு எதிர்பார்க்கிறப்போ உங்களுக்கு ரெண்டு கிடைச்சா நல்லது தானே. அதாங்க ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. சிங்கிள் டபுள்ல தாண்டி ட்ரிபிள் ஆக்ட்ல பண்ண டொக்கமா ஆட் தான் தளபதி விஜயோட இந்த ஆட். நீங்க ஒன்னு எதிர்பார்த்து உங்களுக்கு ரெண்டு கிடைச்சா நல்லது தானே. அதாங்க ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. பார்க்க போனா 3 மாங்கா. எப்பவும் கனெக்டடாவே இருங்க. தளபதி விஜய்க்கு சும்மாவே வீட்டில் சின்ன பசங்களோட ஃபேன்ஸ்னா ரொம்பவே அதிகம். அந்த மாதிரி தான் 2011 தளபதி விஜய் தன்னோட டொக்கமா ஆடுக்கும் நிறைய சின்ன பசங்க கூட ரொம்பவே ஜாலியான ஒரு ஆட் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த ஆடு தான் இந்த ஆடு. உங்கள் உலகம் எப்போதும் உங்களுடன், எங்கும் எப்போதும் துணை வரும் நெட்வொர்க்குடன். நம்ம இது வரைக்கும் பார்த்தது தளபதியோட டொக்கமா மற்றும் ஜோஸ் அலுகாஸோட டிவி கலெக்ஷன்ஸ் ஆட். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தளபதியோட கொக்கோ கோலா ஆட். இதில் தளபதி நடிக்கிறது மட்டும் இல்லாமல் டான்ஸும் பண்ணியிருந்திருப்பாரு. கொக்கோ கோலாவோட ஆட்ஸ் இன்னுமே நல்லா ட்ரெண்டாக ரீச் ஆகிறதுக்கு தளபதி ஒன் ஆஃப் த ரீசனே சொல்லலாம். ஏன்னா கொக்கோ கோலாவோட ஆட் அந்த அளவுக்கு ட்ரெண்டியாக இருந்துச்சு. 2012 தளபதியோட இந்த ஆடு கூட கேட்ரினா கேப் சேர்ந்து நடிச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுக்கு மியூசிக் வந்து நம்மளோட ஹாரிஸ் ஜெயராஜ். குற்றாலத்தை அடைச்சு வச்ச ஃபீலிங்க கொக்கோ கோலாவோட இந்த மினி பாட்டில் அந்த டைம்ல வெறும் 5 ரூபாய்க்கு வந்து இருந்துச்சு. இப்போ ஜி தமிழ்ல சூப்பர் சிங்கர் ஷோக்கு ஜட்ஜா இருக்கிற கார்த்திக் தான் அப்போ இந்த 2 சாங்குமே பாடி இருந்திருப்பாரு. சந்தோஷம் என்றும் கோகாலே நீ மனசுக்குள் கொண்டாடு கோலா 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 நீ உற்சாகத்தில் ஆட்டம் போடு. உண்மையா லவ் பண்ணா உயிரை கூட தருவேன்னு சொன்ன படம் தான் ஷாஜகான். அந்த டைம்ல ரிலீஸ் ஆன இந்த கொக்கோ கோலா ஆடுக்கு தளபதி விஜய் வேற லெவலில் ஃபீச்சரிங் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த எல்லா தளபதி கூட ஆக்டர் ஸ்ரேயா மற்றும் காமெடி ஆக்டர் சின்ன ஜெயந்தி எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. லவ் ஃபெயிலியரா? இங்கிலீஷ் தங்கிலீஷ் ஒன்னும் தேவையில்லை. கொக்கடிச்சு பாரு நான் தில்லா கடிச்சு கொக்கடிச்ச பாட்டி மாட்டி கொண்டாட்டு லுக்கு நன்றி சொல்லு. இல்லா தூள தூளா தூள தூளா
பொண்ணு ஒரு பார்வை பாக்குறான் கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள தாகமாச்சு போக போக தாகம் இன்னும் ஏறி போச்சு பிளாட் பண்ணி மெல்ட் பண்ணி ஐயோ அல்டாமா போறாங்க அப்படி போட்டு தாக்குமாமே தங்கலிஷ் ஒண்ணு தேவையில்லை கடிச்சு பாரு நண்பா இல்லா கடிச்சு கொக்கடிச்சா பாட்டி மாட்டி கொண்ட பாட்டிலுக்கு நன்றி சொல்லு இல்லா கதைய மாத்திட்டிய தலைவா குஷியான வாழ்க்கை ஜி பிரகாஷ் நடிச்சிருந்து ஏஆர் மியூசிக் பண்ண படம் தான் சர்வம் தாளமயம். அந்த படத்தை டைரக்ட் பண்ணது ராஜீவ் மேனன். அவர் இயக்குனர் மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ராஜீவ் மேனன் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா பப்ளிஷ் ஆன ஆட் தான் இந்த கோகோ கோலா ஆட். டேய் போர்டா குலு 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 கோக்கு தான் குடி 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 ஷோக்கு தான் பாட்டில் குல் குட்ரல அடிச்சு வச்ச குடிடா ரப் என்னடா கனாபுல்லே கலாய் கலாம் குடிடா ரப் என்னடா கனாபுல்லே கலாய் கலாம் ஓ ஹசலி பிசலி கதங்கலி கோக்கு குடிச்சி குதங்கலி உட்டாலக்கி வந்த பகலி ஹே சில்லா ஃபுல்லா சில்லா நல்லா கோக்கடிச்சா ஜெயிச்சிடலா மாமா போடா கைலா ஓய்லா மைலா நைலா பொண்ணு வந்தா ஜமாயிச்சிடலா குடிடாடா என்னடா கனாவிலே கலாய் கலாம் குடிடாடா என்னடா கனாவிலே கலாய் கலாம். ஸ்டார்டிங்ல ஹாரி ஜெராஸ் மியூசிக் பண்ணி கார்த்திக் பண்ண அதே சாங்க இந்த ஆளுக்காக ரீக்ரியேஷன் பண்ணிருப்பாங்க. தளபதியோட கொக்கோ கோலா வெர்ஷன்ஸ்ல ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஆட் தான் இந்த ஆட். நான் பிகாம் ஃபைனல் இயருங்க. பேரு வகுப்புக்கு கட்டடிக்கிறீங்க, வெயில் தாகம் ஊர் சுத்துறீங்க, நேரத்தை வீணாக்குறீங்க. கண்மணி பொய் சொல்றீங்க. டென்ஷன் என்னங்க, வெயில்ல வந்தீங்க கோக்கு தாங்க, வெட்டு போடுறீங்க. தம்பி யாருங்க? பிகாம் தாங்க. ஃபீஸ் கட்டணுங்க, டியூஷன் எல்லாம் எடுக்கணுங்க. இது வெறும் பார்ட் டைம் தாங்க. வெரி குட். கலக்கிட்டீங்க. தாய்க்குள்ள யாருங்க? நம்ம பொண்ணு தாங்க, பேரு கோக்கிலாங்க. ஹலோ கோக்குங்க. ஆனா படிப்புல டோக்குங்க. நல்ல கம்பெனி வேணுங்க, நல்லா டீ குட்டிச்சவர் ஆயிடுவீங்க. அப்படி சொல்லுங்க. நான் டியூஷன் எடுக்க போனுங்க, தம்பி பாத்துக்கோங்க. தம்பி டியூஷனாங்க? உங்க பொண்ணுக்காங்க? ஐயோ நான் ரொம்ப பிஸிங்க. ப்ளீஸ் உங்களுக்காக. சரிங்க. டியூஷன் இங்கயாங்க இல்ல தியேட்டர்லயாங்க? எங்கடா இப்படி ஒரு ஆட் இருக்குமே, இந்த ஆட் இன்னும் வரலையா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. நேருக்கு நேர் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சூர்யா கூட ஒன்றா நடிச்சவர் தான் தளபதி விஜய். சூர்யா நடத்தின அகரம் ஃபவுண்டேஷனுக்காக அவரே இறங்கி ஃபியூச்சரிங் பண்ண ஆட் தான் இந்த ஆட். இந்த ஆட்ல விஜய் கூட ஜோதிகா மற்றும் மாதவன் எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. நான் ஸ்கூலு கட்டடிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் எல்லாம் நிரந்தரமே இல்லைங்கண்ணா. நாளைக்கு நீங்க படிச்சு பெரிய ஆளாகும் போது எல்லாரும் பாராட்டுவாங்க. அப்போ கிடைக்கும் பாரு ஒரு சந்தோஷம், அதுதான் நிஜம், அதுதான் நிரந்தரம். வெறும் கில்லி அடிச்சா நீங்க ஜீரோ தான், படிச்சா தான் நீங்க ஹீரோ. நீங்க ஹீரோவா ஜீரோவா நீங்களே முடிவு பண்ணுங்க. எங்க பசங்க அங்க பாருங்க. படிச்சாதான் வாழ்க்கையில ஹீரோ. தளபதி விஜய் எப்படா பண்ணாருன்ற மாதிரி தான் சன்ஃபிஷ் ஆட் இருக்கும். சச்சின் படத்திலுமே கொற்ற மலையில ஒரு டைம்ல சன்ஃபிஷ் பிஸ்கட்டை கையில் எடுத்துக்கிட்டு அட நம்ம பிஸ்கட் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் கொடுத்திருப்பாரு. திருப்பாச்சி படத்திலேயே ஒரு சீன்ல சனியின் சகடை மீட் பண்ண போறதுக்கு சன்ஃபிஷோட பிஸ்கட் டீலரா மீட் பண்ண போயிருந்திருப்பாரு. சச்சின் படம் ரிலீஸ் ஆன டைம்ல சன்ஃபிஷ் மில்கி மேஜிக் பிஸ்கட் கூடவே தளபதி சைன் பண்ண சிக்னேச்சர் ஆட்டோ கார்டு ஒன்று கூடவே கொடுத்திருப்பாங்க. அது யாராலையும் மறந்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். படி. தபர், உனக்கு டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள மெட்ராஸை விட்டு ஓடி போயிரு. இல்ல திருந்தி டீ கடையோ பொட்டி கடையோ வச்சு பொழைச்சிக்க. இல்ல தூக்க மாத்திரை முழுங்கிய தூக்குல தொங்கிய செத்து தொலைஞ்சிரு. சார் எழுதிருக்கு சார். படி படி.
உனக்கு நான் தான்டா. சார் எமன் எவனோ கிரி எழுதியிருக்கான் சார். சார் வேலை இருக்கு சார், 4 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. விட்டு இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பாக்குறவங்க உங்கள யாராச்சும் தளபதியோட தீவிரமான ஃபேனா இருந்தா மறக்காம உங்களுக்கு எந்த ஆடு ஃபேவரட்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இதெல்லாம் தவிர்த்து வேற யாராச்சும் தளபதியோட ஆட் தெரியும் சொல்லியிருந்தா இல்ல நான் ஏதாச்சும் ஆட் மிஸ் பண்ணினா மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பாக்குறவங்கள யாராச்சும் 90s கிட்ஸா இருந்தா 90s டைம்ல வந்த ஃபேவரட் டிவி ஆட்ஸோட கலெக்ஷன் எங்க சேனல்ல போட்டிருக்கோம். மறக்காம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.